அஞ்சலின்ற பொண்ணு ஒரு சின்ன கிராமத்துல பொறக்குறா. அங்க ரோடு வசதி, ஹாஸ்பிட்டல் வசதின்னு எதுவுமே இல்ல. ஏன் தண்ணி கூட சுத்தமா இருக்காது. அவ 6 மாச குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு ஹெவியா ஃபீவர் அடிக்குது. ஆனா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லாத காரணத்தினால, ஒரு அன்ட்ரெயின்டு லோக்கல் டாக்டர் அவளுக்கு தப்பான இன்ஜெக்ஷன் போட்டுடுறாரு. அதனால அவ வாழ்க்கை முழுசா ஒரு கால் இழக்க வேண்டியதா போச்சு. அவ வளர வளர அவள சுத்தி உள்ள எல்லாம் அவள வித்தியாசமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவளும் அம்மாகிட்ட அழுதுட்டே போய், "எனக்கு மட்டும் ஏம்மா?" இப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவ அம்மா அவள டைட்டா ஹக் பண்ணி, "உன்னோட திறமை என்னன்னு எல்லாருக்கும் காட்டு. உன் வலியே இல்லன்னு" சொல்றாங்க. அவ படிக்கிற ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கிளாஸ் ரூம் வசதி இல்ல. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மரத்தடியில உட்கார்ந்து தான் படிப்பாங்க. ஆனா அஞ்சலி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட்டா வரா. 10த்ல ஸ்டேட் ரேங்க் எடுத்து அந்த கிராமத்துலேருந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹைதராபாத் போறா. லாங்குவேஜ் தெரியாம ரொம்ப திணறுறா. ஒழுங்கான சாப்பாடு இல்ல. ஏன் டெய்லி ஒரு ₹5 சேவ் பண்றதுக்கு 10 கிலோமீட்டர் நடப்பா. ஆனா அப்ப கூட அவ என்னால முடியாதுன்னு சோர்ந்தே போகாம விடாம முயற்சி செஞ்சா. அவ 20 வயசுல ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறா. அந்த காசு அவங்க அப்பா மந்த்லி ஏர்னிங்க விட ரொம்ப அதிகம். இன்னைக்கு அஞ்சலிக்கு ஒரு சொந்த வீடு அண்ட் அவ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய கிச்சன். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவளோட ஜர்னி ஒண்ணே ஒண்ணு தான் கிளியரா சொல்லுது. உன் ஆரம்பம் உன் முடிவை டிசைட் பண்ணாது. உன் தைரியம் தான் டிசைட் பண்ணும்னு.